ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாலை பட்ச சமையல் என்னென்னு பார்க்கலாமா? வெண்டைக்காய் சாம்பார் தான். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி சமையலில் வெண்டைக்காய் சாம்பார், அதுக்கப்புறமா புடலங்காய் போட்டு பொரியல். இதுவும் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் இந்த 15 நாளும் சிம்பிள் சமையல் தான் பண்ணணும். வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் செய்கிறது. பருப்பு ரசம் வச்சுட்டேன். பருப்பை வேக வச்சுட்டு இப்போ சாம்பாருக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வெண்டைக்காவை நல்லா நறுக்கியாச்சு. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா வெண்டைக்காய், அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு புளி தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு பெருங்காயம், சாம்பார் பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதிக்க விட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதிலே வெண்டைக்காய் வெந்துடுமா, அப்போ நம்ம உடனே வேக வச்சு வச்சுருக்க பருப்பை ஊற்றிடணும். பருப்பை ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா சாம்பார் கொதிச்சா தான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மல்லி, கருவேப்பிலை இதை போட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சும்மா கம்மான்னு வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். சுட சுட சாதத்தில் சாம்பார், நெய் இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி